குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் சில ஐடி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இது ஒரு 3 பேர் ஒரே ஸ்டாக்ஸை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூஜென் பற்றி கேட்டிருக்காங்க. நியூஜென் இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 633 இருக்குது. இது RSI 14 ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது. இவன் இப்போ ரீசெண்டாக வந்த லோ 618, அங்கேருந்து லைட்டாக இப்போதைக்கு அங்கே அந்த சைட்வேலே தான் இருக்குது. 618க்கும் 633 இப்போ ட்ரேட் ஆகுது. இது இன்னும் ஃபர்தராக இறங்குற மாதிரி இருந்தால் இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 500 தான் இருக்குது. 500 இல்லை, 497 தான் இருக்குது. அங்கே தான் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அது வரையும் அது வந்தால் அது வரையும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறதே அது ஓவர்சோல் ரீஜன் அப்படின்றதுனால மார்க்கெட் இங்கேருந்து டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னா, ஒரு பெரிய பிக் பீரிஷ் கேண்டில் வந்திருக்கு 741. அங்கே வரையும் போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே வரலாம். ஏன்னா இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பியர் கேண்டில் 20 ஜனவரி மாதம் வந்திருக்கு. அதுதான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய பியர் கேண்டிலை வச்சு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து அதை உடச்சி மேலே போகிறதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. ஸோ இதை ஏன் அப்போ இந்த அடி அடிக்கிறாங்கன்னா, இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இது ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 632. ஓவர்சோல் ரீஜனில் இருந்தால் ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்குமே கிடைக்கும். இது வேறு ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸு ஐடியில் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் பவுன்ஸ் எது வரையும் போகலான்னா 745, 700 ஒரு டெக்னிக்கல், அங்கேயே 700 ஒரு ரெசிஸ்டண்ட்டு இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா 741 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. அதோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் பார்த்தா PE ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக தான் இருக்குது. பேர் ஏர்னிங் க்ரோத்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. டிவிடெண்ட் வந்து 0.77 கொடுக்குறான். ROCE நல்லா தான் இருக்குது. ஸோ க்ரோத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. க்ரோத் எல்லாம் நல்லாவே இருக்குது. என்ன ஒன்று, இது ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. அதுதான் இதில் இப்போ இருக்கிற பிரச்சனை. ஏன்னா PEG ரேஷியோவே 6.57 கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப அதிகம். இது இன்னும் இறங்கணும். இல்லை நான் லாங் டேர்ம் தாங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி இப்போ இது இறங்கினாலும் நான் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் இதை நம்ம லாங் டேர்முக்கு தான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போவே அது ஓவர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. PE ரேஷியோ அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக இருக்குது. ஒரு ஷேருக்கு அவன் ₹1 போட்டால் அவன் ₹6.50 சம்பாரித்து கொடுக்குறான் இப்போ வரையும் ₹1. அப்போ பார்த்துங்க, ஹை வேல்யூவேஷனில் தானே இருக்குது. க்ரோத் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதாவது ப்ரைஸ் டு புக்குக்கு இந்த க்ரோத்தை பார்த்தா அது கம்மி. ஏன்னா ப்ரைஸ் டு புக்கு அதிகமாக இருக்குது, க்ரோத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மியாக இருக்குது. இது ரெண்டே கம்பேர் பண்ணால் ப்ரைஸ் டு புக்கு அதிகம். அதனால தான் இதை போட்டு அடிக்கிறாங்க. மற்றபடி க்ரோத் நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற இந்த வேல்யூவேஷன் பார்த்தா லாங் டேர்முக்கு வேணும்னா நம்ம இதை கொஞ்சமாக வாங்கிக்கிறது பெட்ரு. ஆனால் இது லாங் டேர்முக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஷார்ட் டேர்ம்லலாம் இவன் கண்டிப்பாக இறங்குவான். இதை யாரெல்லாம் வச்சுருக்கா பார்த்தா, ப்ரொமோட்டர்ஸ் 54% வச்சுருக்காங்க. FIs வந்து 17.5% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 4%க்கு மேலே வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி ரொம்பலாம் வச்சில்ல. அதர் DIs வந்து 5.5% வச்சுருக்காங்க. நான் இன்ஸ்டியூஷன் வந்து 20% கிட்டே வச்சுருக்காங்க. இவனோட 52 வீக் லோ வந்து ₹617. இப்போ ₹632 ட்ரேட் ஆகிறான். இவனோட ஹையஸ்ட்டு 52 வீக் ஹையஸ்ட்டு ₹1377 இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. க்ரோத் நல்லா இருக்குது. பட் ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் வந்து PEG ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அடுத்த சப்போர்ட் வந்து ₹497 இருக்குதுன்னு சொன்னால அங்கே வரையும் எதிர்பார்க்கலாம். உடனே இப்போ இன்றைக்கி ₹630 ட்ரேட் ஆகுதுன்னா ஒரு வாரத்துலேயே 497 இறங்கிடும் அப்படின்னா அப்படியே இறங்காது.
நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் வரும். வந்தால் மறுபடியும் அதை 700 டச் பண்ணிட்டு பழையபடி அங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரும்போது தான் இப்படி தான் ஏறி இறங்கி ஒரு ஓவர்சோல் ரீஜனில் வந்ததுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் ஆகும். ஒரு 30-40 பாயிண்ட்டு ரேலி வரும். அதாவது ரிலீஃப் ரேலின்னு சொல்லுவாங்கள்ல, அதை டெக்னிக்கலாக பார்த்தா டெக்னிக்கல் பவுன்ஸ்னு சொல்லுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். அது போயிட்டு மறுபடியும் கீழே வரும். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டு பார்த்தா ரூ. 497 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. 497 இந்த நியூ ஜென் வந்ததுன்னா கண்டிப்பாக அதோடய வேல்யூவேஷன் கம்மியாகிடும். ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாகிடும். அதோட பிஇஜி ரேஷியோவும் குறையும். ஸோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணால் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஜென் சாஃப்ட்வேரு அதோட சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணால் அவன் பெரிய இறக்கம் வந்த மாதிரியே தெரில. அதாவது ஏறி இருக்கான். எப்போ அவன் ஐபிஓ வந்திருக்கான்னா 2018 வந்திருக்கான். எவ்வளோக்கு வந்திருக்கான்னா ஒரு ரூ. 115 வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 378 வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 150 வரையும் கீழே வந்துட்டு அந்த 150 கீழே வந்தான் பார்த்தீங்களா? எப்போ 2022 வந்திருக்கான் ஜனவரி மாதம். அதுக்கப்புறம் அவன் இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் போன ஹை வந்து ரூ. 1800 வரையும் போயிருக்கான். அதாவது நான் சொல்கிறது 2022 டிசம்பரில் இருந்து ஜனவரி 2025. ஸோ 3 வருஷமாக மேலேயே தான் போயிருக்கு. பெரிய லெவலில் இவன் இறங்கவே இல்லை இந்த நியூஜென் சாஃப்ட்வேர். இப்போ 2025 ஜனவரியிலேருந்து இன்றைக்கி 2026 ஜனவரி 23 இன்றைக்கி தேதி. அதாவது ஒரு வருஷமாக இறங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷமாக இறங்குறான்னா அப்படியே தண்ணிக்குள்ளே கல்லை போட்ட மாதிரி இறங்குறான் ஏறுறான் இறங்குறான் ஏறுறான். அதாவது ஷார்ட் டேர்மில் லாஸஸ் கண்டிப்பாக கொடுக்குறான், லாங் டேர்மில் லாபத்தை கொடுக்குறான். இதுதான் இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா ஷார்ட் டேர்மில் இவன் அந்த ஒரு 6-8 மாதம் ஃபுல்லாக இறங்கிடுறான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்குனதுக்கப்புறம் 1-2 வருஷம் நல்லா ஏறுறான். இப்போது நம்ம அந்த 497 உடைச்சானா அதுக்கும் அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா அதுதான் அவன் கடைசியாக வர வேண்டிய லோ 378. 378 வர்றதுக்கு 1.5 வருஷம் கிட்ட ஆகும். ஆனால் அதுக்குள்ளே பல மாற்றங்கள் நடக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட்டில் ஐடி ஃபீல்டுக்கு இப்போது நேரம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்தது. இப்போ ஏதோ கொஞ்சம் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த Q3 ரிசல்ட் எல்லாம் இன்ஃபோசிஸ் நல்லா கொடுத்துருக்கு. அதனால் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் ஐடி எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது. அதுதான் கரண்ட்டான நிலவரம். ஆனால் இது ஓவர் வேல்யூவேஷனில் இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால 497 நம்ம இதை எதிர்பார்க்கலாம். உடனே எதிர்பார்க்க முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வரும். இது ஃபண்டமெண்டல் ஓவர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு ரூபாய்க்கு இவன் வந்து ரூ. 7 கிட்ட சம்பாரித்து கொடுத்துட்ருக்கான். ஸோ அது அதிகம். பிஇஜி ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. பிஇஜி ரேஷியோ ஒரு ஷேர் மார்க்கெட் கால்குலேஷன் என்னென்னா 1.5% மேலே இருந்தாவே 1.5% மேலே இருந்தாவே அது ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவன் 6.57 கிட்ட இருக்கான். அப்போ பார்த்துங்க இது எவ்வளோ ஹையஸ்ட் வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் இதை போட்டு அடிக்கிறாங்க. மற்றபடி இந்த ஸ்டாக்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸே வந்து இப்போ ரூ. 629 இருக்கா? நம்ம இப்போ தான் 630 பார்த்தோம். அதுக்குள்ளே இறங்கிட்டான் ரூ. 1. அப்போது இவனை இங்கே ஒரு 10 ஷேர் வாங்கிக்கணும். வாங்குற மாதிரி இருந்தால் கன்சிடர் பண்ண வேண்டிய இடம் இதுவும் ஒரு இடம் தான். ஒரு 10 ஷேர் வாங்கிக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த 497 வந்தால் அங்கே ஒரு 30-40 ஷேர் வாங்கிக்கணும். அப்போது ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அந்த 50 ஷேருக்கு என்ன லாபம் வருமோ அப்படி மெயின்டைன் பண்ணும். இல்லை நான் எங்கே போனாலும் ஆவரேஜ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணபலம் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் ஆவரேஜ் கால்குலேஷன் அப்படின்றது நீங்கள் என்ன கடைசியாக ஆவரேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஆவரேஜ் காஸ்ட்டு நியர் த கரண்ட் ப்ரைஸ்க்கு வரணும். மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸ்க்கு வர மாதிரி ஆவரேஜ் கால்குலேஷனை மெயின்டைன் பண்ணணும். ஒரு 3 ஷேர் வாங்குறீங்க, அப்புறம் 9 ஷேர் வாங்குறீங்க, அப்புறம் 27 ஷேர் வாங்குறீங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அப்போது ஒரு 1000 ஷேரை வந்து நம்ம தீர்மானித்து வச்சுக்கணும். இந்த ஷேரில் 1000 ஷேர் வாங்குறோம்னா இந்த 1000த்தை எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கரெக்ஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷனில் நம்ம ஆட் பண்ணணும். அப்படி பண்ணால்
லாஸஸ் பெரிய லெவலில் வந்தாலும் நம்ம மனசை போட்டு வருத்தாது. நம்ம சீக்கிரத்துலேயும் சோர்வடைய மாட்டோம். இவ்வளோ லாஸ் வந்துச்சு, ஒரே நேரத்தில் போய் 1000 ஷேர் வாங்கிட்டோமே, 500 ஷேர் வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு டிஸப்பாயிண்டட் வராது மைண்டில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இப்போ இந்த நியூஜென் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷன் அண்டு டெக்னிக்கல். அதுக்கப்புறம் இந்த சொனாட்டாவை பற்றி கேட்டிருக்காங்க. சொனாட்டா சாஃப்ட்வேரு அது ரூ. 307 இருக்குது. அதோட RSI 14 பார்த்திங்கன்னா 30 கிட்ட இருக்கான். ஸோ இது ஃபர்தராக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது. பட் இன்னும் ஓவர்சோல் ரீஜனில் பாதியில் நிற்கிது. இன்னும் அந்த கடை கோட்டுக்கு வரவே இல்லை. வரும், கண்டிப்பாக இது வரும். இந்த சொனாட்டா சாஃப்ட்வேரு எது வரையும் வரும்னா, அவன் ஆல்ரெடி வந்து 2025 ஏப்ரலில் 286 வந்து சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். அவனுக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அங்கே தான் இருக்குது. 286, 87 இருக்குது. அதையும் அவன் உடச்சிட்டானா அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 262 தான் இருக்குது அதுக்கப்புறம். ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் 287 அகைன் வந்து டச் பண்ணும். இந்த 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 மந்த்லேயே வரலாம், இல்லை அடுத்த மந்தில் கூட வரலாம். ஏன்னா இன்னும் RSI அந்த ஓவர்சோல் ரீஜனோட எண்டுக்கே வரல, பாட்டத்தில் நிற்கிது. ஸோ இது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா PE ரேஷியோ கம்மியாக இருக்குது, ஓகே. ப்ரைஸ் டு புக்கு ஓகே. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஓகே, நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட்டு 2.20 சூப்பரான டிவிடெண்ட் தான் கொடுக்குறான். ROC எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. இது நல்லா தாங்க இருக்குது. இது லாங் டேர்முக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் எனக்கு ப்ரைஸும் அட்ராக்டிவாக தான் இருக்குது, க்ரோத்தும் நல்லா இருக்குது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் நல்லா இருக்குது. பட் இது ஒரு ஸ்மால் கேப்பு, அதை நாத்தில் வச்சிங்க. ஆனால் ஐடி சாஃப்ட்வேரில் இருக்குது. இதோட ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஒரு 28% இருக்குது. FIS வந்து 8.25%, மியூச்சுவல் ஃபண்டு 26%, இன்சூரன்ஸ் கம்பெனி 0.36%, அதர் DIs வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.33 இருக்குது. நான் இன்ஸ்டியூஷன் வந்து 37% வச்சுருக்காங்க. ஸ்மால் கேப்பு எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்குது, லாங் டேர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதோட 52 வீக் லோ 286. அதான் நான் அந்த சார்ட்டில் சொன்னேன்ல, 2025 ஏப்ரல் மாதம் வந்த லோ தான் 52 வீக் லோ. ஹை வந்து $600 வரையும் போயிருக்கு இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர். இது நான் கையில் கட்டியிருக்க வாட்ச் கூட சொனாட்டா சாஃப்ட்வேர் வாட்ச் தான். இது இந்த பிராண்டு வாட்ச் எனக்கு உண்மையாலுமே எவ்வளோ வருஷம் ஆகுது. நான் 2014 எங்கள் பழைய ஆஃபீஸ்லேருந்து அதாவது ரிசைன் பண்ணேன். அந்த ரிசைன் பண்ணும்போது எனக்கு ஆஃபீஸில் ப்ரெசென்ட் பண்ணது சொனாட்டா வாட்ச் தான். இன்ன வரையும் பேட்ரி தான் மாற்றிருக்கனே கண்டி ஃபஸ்ட் கிளாஸ் வாட்ச், அருமையாக ஒர்க் ஆகுது. ஸோ என்கிட்ட இருக்கிற வாட்சும் சொனாட்டான்றதுனால இந்த கம்பெனியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு நம்பகமான கம்பெனி அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இது 287 வந்தால் இதை இன்னமும் அல்வா துண்டு மாதிரி சாப்பிட்லாம், எடுத்துகிட்டு நம்ம லாங் டேர்ம் தான் வைக்கணும். ஷார்ட் டேர்மில் இது ஷார்ட் டேர்மில் பார்த்தா வெரி பியரிஷாக தான் இருக்குது. இந்த சார்ட்டை நம்ம எத்தனை பேர் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த சார்ட்டை பார்க்கவே மாட்டோம். ஆனால் சார்ட்டை பார்த்தாவே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அவன் ஷார்ட் டேர்மில் அவன் வந்து இறங்கி தான் இருக்கிறான், லாங் டேர்மில் தான் ஏறிக்கிட்டு இருக்கான். இப்போது இந்த 2025 ஏப்ரல் மாதம் அந்த லோ வந்தான்னு சொன்னல $287. அதுக்கப்புறம் அவன் போன ஹையே வந்து ஹையஸ்ட்டாக போனது வந்து $467 வரையும் போயிருக்கான். ஓகேவா? அந்த 467லேருந்து 287க்கு தான் இப்போ அது மேலே தொட்டுட்டு கீழே வரான். அதுக்கப்புறம் இப்போ சைடு வேலையே போயிட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர். ஸோ மற்றபடி இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை லாங் டேர்ம் சூஸ் பண்ணுறவங்க சூஸ் பண்ணலாம். இதை நானும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் ரெட்டிங்டன் லிமிடெட். இன்றைக்கி என்ன எல்லாம் ஐடி சாஃப்ட்வேரே கேட்டிருக்காங்க போல இருக்குது. ரெட்டிங்டன் இப்போ $254 ட்ரேட் ஆகுது. இதுக்கு சப்போர்ட்டு கரெக்டாக 250 தான் இருக்குது. 250 தான் அவன் லாஸ்ட்டு நவம்பர் மாதம் 2025 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கிற சப்போர்ட்டு
பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இதுக்கு ரொம்ப லாங்லலாம் இல்லை. அதுக்கப்புறம் 238ல் இன்னொரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கும் கீழே வந்தால் 230 இருக்குது. ஸோ இந்த 238 நம்ம எடுத்துடலாம். ஏன்னா எல்லாம் பக்கத்தில் 6-7 பாயிண்ட்டுக்கு தான் இருக்குது சப்போர்ட்டுங்கெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 249 250, அதையும் கட் பண்ணி கீழே போச்சுன்னா 230 அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நடுவில் 10 பாயிண்ட்டில் இன்னொரு சப்போர்ட் இருக்குது. நம்ம அங்கே வாங்கும் போது அதுக்கு கீழே 10 பாயிண்ட் வரும்போது வாங்க தான் போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க போகிறோம். அந்த கான்செப்டில் வாங்கினா நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இவன் நல்லா இறங்கியிருக்கிற லோ வந்து ரூ. 158 வரையும் வந்திருக்கான். எப்போ வந்திருக்கான்னா 2024 அக்டோபர் மாதம் வந்துட்டு அவன் பாட்டுன்னு மேலே போயிட்டான் சொல்லாமல் கொள்ளாமல். 160 இருந்து அவன் போயிட்டான் 360 340 வரையும் போயிட்டான். காசை டபுளே பண்ணிட்டான். இப்போது இறங்கிட்டு மேலே போயிட்டு இறங்கிட்டு அப்படியே கீழே மைல்டாக இறங்கிக்கிட்டு இருக்கு. இது ஆர்எஸ்ஐயில் பார்த்தா இன்னும் ஓவர்சோல் ரீஜன்லாம் வரல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. 230 வந்தால் இதை அழகாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு கம்மி. பட்டு ஒரு ஷேருக்கு இவன் அதிகமான பிஇஜி ரேஷியோ காட்டுறாங்க. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மியாக தான் இருக்குது. ஆர்ஓசிஇ அதுவும் கம்மியாக தான் இருக்குது. டிவிடெண்ட் 2.61 சூப்பராக இருக்குது டிவிடெண்ட்டு. இது வேல்யூவேஷன் பிரகாரம் வந்து பிஇஜி ரேஷியோ மட்டும் அதிகமாக இருக்குது. ஏன்னா 9 கிட்ட இருக்குது. லாங் டேர்ம் இது நல்லாயிருக்கும். இதுவும் ஸ்மால் கேப் கம்பெனியில் வருது. இதுவும் ஐடி செக்டார் தான். இதோட க்ரோத்து அதாவது ரொம்ப லோயஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹையஸ்ட்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்டாக இருக்குது க்ரோத்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இது இப்போ இருக்கிற ப்ரைஸை பார்த்தா இதோட 52 வீக் லோ 176. ஸோ இன்னும் இருக்குது கீழே. இப்போ தான் 254 இருக்கான். ஹை வந்து 334 இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது லாங் டேர்ம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். லாங் டேர்ம் தான் இதை ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸலண்ட்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. க்ரோத் பெரிய லெவலெல்லாம் க்ரோத் இல்லை, நார்மலாக மாடஸ்டி லெவலில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கும் நல்லா இருக்குது. இந்த ரெட்டிங்டன் சப்போர்ட்டு 250 249 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 230. அதுக்கு கீழெல்லாம் வந்துச்சுன்னா ஓவர்சோல் ரீஜனில் வந்துடும். கண்டிப்பாக டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ நம்ம இந்த 250னா இன்னும் 4 பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது, 5 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 30. ஸோ 14 பாயிண்ட்டு கீழே இது வந்தால் நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். மற்றபடி இது பிஇஜி ரேஷியோ ₹1 இவங்க சம்பாதிக்கிற காசு வந்து ₹10 கொடுக்குறான். அதனால் இதை அடிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி டிவிடெண்ட்டு சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ கம்மியாக இருக்குது, ஆனால் பிஇஜி ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசமாக இருக்குது இது. ஆனால் அதோட ஃபண்டமெண்டல் ஆர்ஓஇ வந்து கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இது லாங் டேர்முக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா அப்படி தான் இருக்குது இங்கே இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால். இதுதான் ரெட்டிங்டனில் இருக்கக்கூடியது. அடுத்தது விப்ரோ. இந்த விப்ரோ நான் காலேஜ் முடிச்சுட்டு இந்த விப்ரோவில் போய் நான் 2 வாட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் கிண்டியில். 2 வாட்டியும் அப்போல்லாம் இன்டர்வியூ ரவுண்டு வந்து 6-7 ரவுண்டு இருக்கும். நான் எல்லா ரவுண்டும் முடிச்சுட்டு அந்த 7ஆவது ரவுண்டில் ஃபெயில் ஆகிடுவேன் எப்போவுமே. ஏன்னா அவன் அப்போ எடுத்த எல்லாமே டெக்னிக்கலாக எடுத்தான். எனக்கு டெக்னிக்கல் கம்ப்யூட்டரை பற்றி டெக்னிக்கல் அந்தளவுக்கு நாலேஜே இருக்காது. அதில் போயிடும் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும். இல்லைனா நான் இந்நேரம் விப்ரோன்ற கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் டிசிஎஸில் கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் வேளச்சேரியில். அங்கேயும் 5 ரவுண்டோ என்னமோ. அந்த 5 ரவுண்டில் எல்லாமே ஓகே ஆச்சு. கடைசியில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்து அதை எழுத சொன்னான், ப்ரோக்ராமிங் பற்றி. எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜே கிடையாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவரையும் எழுதினேன், அதில் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ இந்த 2 கம்பெனியுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன் காலேஜ் நான் முடித்ததுக்கப்புறம். காலேஜ் நான் எப்போ முடித்தேன்னா 2022 முடித்தேன் பிரசிடென்சி காலேஜில். காலேஜ் முடித்த உடனே ட்ரை பண்ணல. ஒரு வருஷம் கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு தான் இதுக்கெல்லாம் போனேன். ஆனால் அவன் ஜாவாவை பற்றியெல்லாம் கேட்டிருந்தான் அப்போது.
எனக்கு ஜாவாக்கு ஸ்பெல்லிங் தான் தெரியும், அது உள்ள கோடிங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஜாவா தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ ஜாவாலாம் ஒன்றுமே கிடையாது. சரி, இந்த விப்ரோவில் இப்போ $239.90 இருக்குது. இது சப்போர்ட் வந்தால் $228 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை தான் இந்த $235 தான் தொட்டு தொட்டு ஏறிக்கிட்டு இருக்குது. இந்த 235 எத்தனை வாட்டி தொட்டிருக்கான் தெரியுங்களா இந்த விப்ரோ? எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 2025 இருந்து இப்போ நடக்கிற ஜனவரி மாதம் வரையும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. அதாவது 235 லோ வர்றது, 270 ஹை போகிறது. இதுதான் இவனுக்கு வேலையே இந்த ஒரு வருஷமாக. இந்த லெவலை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த விப்ரோ வந்து இந்த 235க்கும் 270க்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ எவ்வளோ பாயிண்ட்டு? வெறும் 35 பாயிண்ட்டுக்கு தான் ட்ரேட் ஆகிறான் 1 இயராக. இது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இது லாங் டேர்ம் தான் நல்லாயிருக்கும். ஷார்ட் டேர்ம்லலாம் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ப்ரைஸு அதோட டெக்னிக்கல் பார்த்தா RSI 14ல் 33 இருக்குது. ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் வேல்யூவேஷன், PE ரேஷியோ கம்மி, ப்ரைஸ் டு புக்கு கம்மி, பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கிறதுனால தான் இது மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகுது. ROCயும் நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட் சூப்பராக கொடுக்குறாங்க. 4.57% கொடுக்குறாங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணலாங்க. டிவிடெண்ட்டுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணலாம். இவன் மறுபடியும் இந்த $235 வந்தானா அங்கே போய் வாங்கிக்கணும். இவனையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சொனாட்டாவே நோட் பண்ணி வச்சுக்கினேன், விப்ரோவே நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இவங்க கொஸ்டின் கேட்டதில் எனக்கும் ஒரு நன்மை. இது லார்ஜ் கேப்பில் இருக்குது. இது விப்ரோ லார்ஜ் கேப் தான், அது நமக்கே தெரியும். இது இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து சூப்பரான ப்ரைஸ் தான். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 239 இருக்குது. இன்னும் அவன் இறங்கக்கூடிய ஒரு 4 பாயிண்ட் வந்தால் வருஷத்துக்கு வருஷம் வர லோவை வந்து தொடுவான். ஆனால் 52 வீக் லோ வந்து 228 இருக்குது. ஆனால் அவன் எப்போவுமே அந்த 235 தான் எடுத்துகிட்டு மேலே போகிறான். ஸோ இன்னும் ஒரு 4 பாயிண்ட்டு வந்ததுன்னா மறுபடியும் இது அந்த லோவை தொட்டுட்டு மறுபடியும் அந்த $270 போவான். இவன் இந்த ரிசல்ட்டு சரியில்லைன்னு, Q3 ரிசல்ட் சரியில்லைன்னு இறங்கியிருக்கான். எவ்வளோ தொலைவு இறங்கியிருக்கான் தெரியுங்களா? அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி $267 என்னமோ இருந்திருக்கான். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் $252 வந்து 15 பாயிண்ட் கீழே வந்து விழுந்திருக்கான். அதுலேருந்து கீழே இறங்கிக்கிட்டு தான் இருக்குது இந்த விப்ரோ. மற்றபடி ஃபண்டமெண்டல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது லாங் டேர்ம் தான் நல்லாயிருக்கும். இதையே நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நானும். 235 வந்தால் இங்கே ஒரு 100 ஷேரை வாங்கிட வேண்டியது தான். எப்படியும் அது மறுபடியும் மேலே தான் போகுது. இல்லை கீழே போனால் கொஞ்சம் கொஞ்சமாக 227 தான் அதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குது? 8 பாயிண்ட் தான் இருக்குது. 8 பாயிண்ட் இறங்கினா கூட அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி அக்குமுலேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த ஷேரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இது லாங் டேர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்புறம் கடைசியாக ஒரு ஷேர் ஜென்சார் டெக்னாலஜி. ஆமாம், இதுவும் ஐடி ஃபீல்டு தாங்க. இது $708 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி இவன் $740 இறங்கிக்கிட்டே இருக்குது. 740 எங்கே, 708 எங்கே? என்னங்க இது இவ்வளோ பெருசாக இறங்குது? இதுக்கு எங்கே சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 681 இருக்குது. 680 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே இறங்குச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 624. அதுக்கும் கீழே போச்சுன்னா ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டவுன் வந்திருக்கான். டவுன் எது வரையும் வந்திருக்கான்னா 540 அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. அதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த ஜென்சார் டெக்னாலஜியில். இந்த 3 சப்போர்ட்டு. ஏன்னா இவன் வந்து இப்போ தான் RSIயில் 45 இருக்குது. இவன் ஓவர்சோல் ரீஜன்லாம் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த 538 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடுவுலேயே ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் எல்லாம் வரும். இப்போ 679 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சதுன்னா 624 கம்பல்சரி வரும். அப்போ 624 வரும்போது இவன் ஓவர்சோல் ரீஜனில் இருப்பான். ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் வரும்போது மறுபடியும் அந்த 679 சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். அங்கேருந்து மறுபடியும் இறங்குச்சுன்னா 538 வரையும் வர்றதுக்கு இந்த ஜென்சார் டெக்னாலஜிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ அது இன்னும் ஓவர்சோல் ரீஜனுக்கு வரலை.
ஓகேவா? இது இங்கேருந்து திரும்பினாலும் திரும்பிடலாம். அதாவது 679லேருந்து திரும்பினாலும் திரும்பலாம். ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக இருக்குது. ஆர்ஓஇ வந்து ஆர்ஓஇயை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை கம்பேர் பண்ணால் ப்ரைஸ் டு புக்கு ஓகே காமனாக இருக்குது. க்ரோத் எல்லாம் நல்லா இருக்குது. ஈவன் டிவிடெண்ட் வந்து என்னங்க டிவிடெண்ட் 0.28% டிவிடெண்ட் வேலைக்கு ஆகல. இந்த ப்ரைஸ் இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் இப்போ இருக்கிற ப்ரைஸு இன்னும் கொஞ்சம் இறங்குனா பெட்டராக இருக்கும். அதாவது 679 வந்தால் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. இது இறங்குச்சுன்னா 679 நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஷேர் கூட நல்லா தாங்க இருக்குது. இது லாங் டேர்ம் தாங்க, இதையும் சூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ஐடி ஃபீல்டு எல்லாமே லாங் டேர்ம் தான். அதில் விப்ரோ மட்டும்தான் லார்ஜ் கேப்பு, மற்றது எல்லாமே வந்து ஸ்மால் கேப்பு. அதனால தான் ஸ்மால் கேப்பெல்லாம் இறங்க ஆரம்பித்தேன்னா இந்த மாதிரி கண்டபடி இறங்குறான். மற்றபடி வேல்யூவேஷன் குட்டு நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கு நல்லா இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் 50% விட்டு வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 12% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு 20% வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் 1.62%. அதர் டிஐஸ் வந்து 1%க்கு கீழே இருக்குது. நான் இன்ஸ்டியூஷன் 16% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஐடி ஃபீல்டில் எல்லா பெரிய தலைங்களும் இருக்குது. எல்லாம் இந்த நம்ம பார்த்த 5த்துலேயுமே சொனாட்டா சாஃப்ட்வேர்லேயும் எல்லாரும் இருக்காங்க, ரெட்டிங்டன்லேயும் எல்லாரும் இருக்காங்க, விப்ரோலேயும் எல்லாரும் இருக்காங்க, சென்சார் டெக்லேயும் எல்லாரும் இருக்காங்க, நியூஜென்லேயும் எல்லாரும் இருக்காங்க. ஸோ பெரிய தலைன்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸு, டிஐஸு, எஃப்ஐஎஸ்ஸு, அப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்டு, அதர் டிஐஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க இந்த ஷேர்ஸில். அப்போது ஒரு வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் எல்லாருமே செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த சப்போர்ட் லெவல்லாம் வந்ததுன்னா நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இன்சூரன்ஸ் கம்பெனியோ இதை செல் பண்ணாலும் லோ வேல்யூவேஷன் கிடைக்கும் போது மறுபடியும் இவங்க உள்ளே தான் வர போகிறாங்க. அப்போ மறுபடியும் மார்க்கெட்டை தூக்க தான் போகிறாங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதும் லோவில் வரும்போது தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், சப்போர்ட்டில் வரும்போது. அப்போது இந்த ஸ்டாக்ஸை நம்ம சப்போர்ட்டில் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. இந்த சப்போர்ட் லெவல்லாம் வரும்போது இதை நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் பண்ணிக்கணும். பெரிய லெவலில் வாங்கக்கூடாது. எஃப்ஐஸ், டிஐஸ் எல்லாமே எப்படி வாங்குறாங்கன்னா முதல்ல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் அது நல்லா மேலே போயிட்டு அங்கே போய் செல் பண்ணிடுறாங்க. செல் பண்ணிவிட்டு அது பழையபடி கீழே வருது, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறாங்க. மறுபடியும் நல்லா கீழே வருது, அங்கே என்ன கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறாங்க. இன்னும் நல்லா கீழே வருது. 529 ரூபாயில் இந்த ஜென்சார் டெக் வரும்போது எஃப்ஐஎஸ் உள்ளே பூந்துருக்காங்க. அதனால தான் அது அவ்வளோ பெரிய கேண்டில் மேலே ஏறி போயிருக்கு. அதுக்கப்புறம் அது ஃபர்தராக மேலே தான் போயிருக்கு. ஸோ அவங்க கணித்து எப்படி எடுக்கிறாங்களோ அது மாதிரி அந்த கால்குலேஷனை நம்மளும் நம்மளோட ஸ்டாக்ஸில் கொண்டு வந்தால் நம்ம கூட கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் ப்ராஃபிட்டபுளாக வெளியே வரலாம். அவசரப்பட்டோ அதிகப்படியான ஈகர்லேயோ இல்லை அதிகப்படியான ஓவர் ஆசையிலையோ மொத்தமாக ஒரே நாளில் வாங்கிட்டோம்னா அவஸ்தை ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப நாள் அவஸ்தை வேணும்னா மொத்தமாக ஒரே நாளில் வாங்கிக்கணும். இல்லை நான் அந்த அவஸ்தையை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அனுபவிக்க போகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும். நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. அந்த கண்ட்ரோல் வரணும். அதுதான் இப்போ 529 தான் இந்த ஜென்சார் டெக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி நான் இதில் சொல்லியிருக்கேன். அப்போது 624 ஒரு சப்போர்ட் இருக்குது, 679 ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போது 679 வரும்போது அங்கே ஒரு 20 ஷேர் தான் வாங்கணும், வாங்குற மாதிரி இருந்தால். அதுக்கப்புறம் 624 ஒரு 60-70 ஷேர் வாங்கிக்கணும். 529 வரும்போது ஒரு 300-400 ஷேர் வாங்கிக்கணும். இப்படி வாங்கினா ஆவரேஜ் ப்ரைஸுக்கு நியரஸ்ட்டாக வந்துடுவோம். என்ன ஒன்று காசு வேணும், அதுதான் மெயின். இந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு 500 ஷேர் வாங்கிறத அந்த காசை தான் நம்ம பிரித்து வச்சு இந்த மாதிரி வாங்கிக்கணும். இதுதான் ஒரு வழி. இப்படி தான் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்படி வாங்கினா தான் நமக்கு கையை கடிக்காது, திடீர்னு லாஸ். ஏன்னா இது எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனி. ஏதாவது ஒரு நியூஸ் பேடாக வந்தால் இந்த விப்ரோ இறங்கியிருக்கான் பாருங்க 15 பாயிண்ட்டு, அது மாதிரி இறங்குனா ஒரு 1000 ஷேர் வச்சுருந்தா 15ன்னா 15,000 ரூபாய் காலி. 1000 ஷேராக வச்சுருப்பாங்க, 10,000 ஷேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போது
ரூ. 1,50,000 காலி ஆகிடுமா? அந்த மாதிரி தான். அப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு லாஸு. சும்மாவே இந்த ஷேரை வாங்கி வச்சு ரூ. 1,50,000 லாஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். கரெக்டுங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இந்த ஷேரை வாங்கிறது அந்த விற்கிறது எல்லாம் உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பமாக இருக்கணும். இந்த ஷேரை நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை தொடர்பு கொள்ளணும். நன்றி, வணக்கம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.